வணக்கம் குட்டீஸ்கள். இன்று நாம ஒரு அழகான கதை பார்க்க போறோம். ஒரு சின்ன பெண் லியாவும் அவளுடைய தம்பி அர்ஜுனும் சேர்ந்து பட்டம் பறக்க விட முயற்சி செய்றாங்க. ஆனா அது முதல் தடவையிலேயே பறக்குமா? அவர்கள் என்ன பண்ணாங்க? இறுதியில் என்ன நடந்தது? அதை தெரிஞ்சிக்க இந்த அழகான கதையை முழுசா பாருங்க. ஒரு காற்று வீசும் மாவை நேரம். லியா மற்றும் அவளுடைய தம்பி அர்ஜுன் தங்கள் கிராமம் அருகில் உள்ள பெரிய பச்சை வயலில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்கள் மேலே பார்த்தார்கள். வானத்தில் நிறைய வண்ணமயமான பட்டங்கள் உயரமாக பறந்து கொண்டிருந்தன. அதை பார்த்த அர்ஜுன் மகிழ்ச்சியாக குதித்து, லியா, நானும் ஒரு பட்டம் பறக்க விடணும் என்று சொன்னான். லியா சிரித்து, சரி, நாளை நாம் ஒரு பட்டம் வாங்கலாம் என்றாள். அடுத்த நாள் அவர்கள் ஒரு சிறிய கடைக்கு சென்று ஒரு அழகான வண்ண பட்டம் வாங்கினர். பிறகு உடனே அந்த பெரிய பச்சை வயலுக்கு ஓடிச் சென்றார்கள். அர்ஜுன் பட்டத்தின் நூலை பிடித்து அதை பறக்கவிட முயன்றான். ஆனால் சில வினாடிகளிலேயே அந்த பட்டம் தரையில் விழுந்துவிட்டது. அதை பார்த்த அர்ஜுன் கொஞ்சம் சோகமாகி, என்னால இது முடியாது போல என்று மெதுவாக சொன்னான். அப்போது லியா மெதுவாக சிரித்து, முதலில் எல்லாருக்கும் சிரமம்தான் இருக்கும் என்றாள். அதனால் அர்ஜுன் மீண்டும் முயற்சி செய்ய முடிவு செய்தான். இந்த முறை பட்டம் கொஞ்சம் உயரம் பறந்தது. ஆனால் சில நொடிகளில் மீண்டும் கீழே விழுந்துவிட்டது. ஆனால் அர்ஜுன் விடாமல் முயற்சி செய்தான். லியாவும் அர்ஜுனும் காற்று எந்த திசையில் வீசுகிறது என்று கவனமாக பார்த்தார்கள். பிறகு அர்ஜுன் மெதுவாக பட்டத்தை விட லியா நூலை வலியாக பிடித்தாள். அப்போது மெதுவாக அந்த பட்டம் வானத்தில் உயர ஆரம்பித்தது. காற்றோடு சேர்ந்து அது மேலும் மேலும் உயரம் பறந்தது. அதை பார்த்த அர்ஜுன் மகிழ்ச்சியாக குதித்து, பார், நம்ம பட்டம் பறக்குது என்று கத்தினான். லியா பெருமையாக சிரித்து, பாரு, நீ விடாமல் முயற்சி செய்ததாலதான் வெற்றி கிடைத்தது என்றாள். இருவரும் மகிழ்ச்சியாக வானத்தில் உயரம் பறக்கும் அந்த பட்டத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்படின்னா குட்டீஸ்கள், லியாவும் அர்ஜுனும் விடாம முயற்சி செய்ததாலதான் அவர்கள் பட்டம் வானத்தில் உயர பறக்க வைத்தாங்க. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? விடாம முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய அழகான கதையுடன் சந்திப்போம். பாய் குட்டீஸ்கள்.